வணக்கம் அன்பு மாணவர்களே. சென்ற வகுப்பில் வேற்றுமை தொகை பார்த்தோம் இல்லையா? நினைவு இருக்கும். 8 வகை வேற்றுமைகள். முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உருபு இல்லை, மீதம் இருக்கக்கூடிய வேற்றுமை உருபுகள் பார்த்தோம். அதனோடு சேர்ந்து வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை பார்த்தோம். நினைவில் இருந்திருக்கும். அந்த தொகைநிலை தொடர்களில் 6 வகையில் முதல் வகை பார்த்தோம் வேற்றுமை தொகை. அடுத்ததாக இருக்கக்கூடிய தொகைநிலை தொடர் வினைத்தொகை. அதை பார்ப்போமா? இரண்டாவது தொகை வினைத்தொகை. வினைத்தொகை என்றால் என்ன? தொகை என்றால் மறைந்து வரக்கூடியது, தொக்கி வரக்கூடியது பார்த்தோம். இப்பொழுது வினைத்தொகை பார்க்க போகிறோம். வினைத்தொகை என்பது முதலில் ஒரு வினைச்சொல், வினை அடிச்சொல்லும், அடுத்ததாக ஒரு பெயர் சொல்லும் இணைந்து வரக்கூடியது. அந்த 2 சொற்களுக்கும் இடையே 3 காலங்களும் மறைந்து வரக்கூடியது. முதலில் ஒரு வினை அடிச்சொல், அதனை தொடர்ந்து ஒரு பெயர் சொல், இந்த 2ம் சேர்ந்து வரக்கூடியது. அதில் 3 கால இடைநிலைகளும் மறைந்து வருமாறு அமையக்கூடியது வினைத்தொகை. 3 காலங்களும் மறைந்து வரக்கூடியது வினைத்தொகை. வினை அடிச்சொல், வினையடி சொல்லும், அதனோடு சேர்ந்து பெயர் சொல். இந்த 2ம் சேர்ந்து வரக்கூடியது. இடையில் 3 காலங்களும் மறைந்து வரக்கூடியது. 3 காலங்கள் மறைந்து வரக்கூடியது. மூன்று காலங்கள் மறைந்து வரக்கூடியது. மூன்று காலங்களும் மறைந்து வரக்கூடியது வினைத்தொகை. இந்த வினைத்தொகைக்கு இன்னொரு பெயர் காலம் கரந்த பெயரச்சம். காலம் கரந்த, காலம் கரந்த பெயரெச்சம். வினைத்தொகைக்கு இன்னொரு பெயர் காலம் கரந்த பெயரெச்சம். ஏன் காலம் கரந்த பெயரெச்சம் என்றால், கரந்த என்றால் மறைந்த, 3 காலங்களும் மறைந்து வரக்கூடிய. காலம் கரந்த பெயரெச்சம் என்றால் 3 காலங்களும் மறைந்து வரக்கூடிய பெயரெச்சம். காலம் கரந்த பெயரெச்சம் வினைத்தொகை. இதில் முதலில் ஒரு வினையடி சொல், அதன் அருகில் ஒரு பெயர் சொல், 2ம் சேர்ந்து வரக்கூடியது. முதல் பாதி கட்டளை சொல், அடுத்த பாதி பெயர் சொல்லாக வரக்கூடியது. பார்க்கலாம். ஊறுகாய், மிதிவண்டி, இப்பொழுது நமக்கு பரவலாக காணப்படுகிறது, எல்லாம் அச்சத்தில் இருக்கிறோமே, என்னது? தொற்று நோய். முதலில் இருக்கக்கூடியது வினையடி, ஊறு, மிதி, தொற்று, இவையெல்லாம் வினை அடி சொற்கள். இவை தொடர்ந்து வரக்கூடியது காய், வண்டி, நோய், இந்த மாதிரி சொற்கள் தொடர்ந்து வரக்கூடியது. இந்த 2 சொற்களுக்கும் இடையில 3 காலங்களும் மறைந்து வரக்கூடியது. அது என்னது? ஊறுகாய் என்றால் என்ன? காய் இருக்கும், நறுக்குவார்கள், ஊற வைப்பார்கள், பயன்படுத்துவோம் அல்லவா? அது நேற்று ஊறியதா, முதல் நாள் ஊறியதா, இன்று ஊறுமா, நாளையும் ஊறுமா? ஊறும். ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். ஊறிய காய், ஊறுகின்ற காய்,
மிதிக்கும் காய். ஊறுவதன் காரணமாகத்தான் ஊறுகாய் என்ற பெயர் வந்தது. அதே போல மிதிவண்டி, மிதித்த வண்டி, மிதிக்கின்ற வண்டி, மிதிக்கும் வண்டி, மிதித்து சொல்கிறோம் அல்லவா, அதன் காரணமாக அதற்கு மிதிவண்டி என்ற பெயர். இதன் இரண்டிற்கும் இடையில் அடிச்சொல்லுக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் 3 காலங்களும் மறைந்து வருவதன் காரணமாக இது காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. மிதிவண்டி, மிதித்த வண்டி, மிதிக்கின்ற வண்டி, மிதிக்கும் எதிர்காலத்திலும் மிதிக்கும் வண்டி. தொற்று நோய், தொற்றிய நோய், தொற்றுகின்ற நோய், தொற்றும் நோய். ஆக 3 காலங்களும் மறைந்து வரக்கூடியது. இந்த மாதிரி நிறைய சொற்களை நீங்கள் சொல்லலாம். அலைக்கடல், ஓடு குதிரை, வளர்தமிழ், இந்த மாதிரி பார்க்கும்போது அலை கடல், ஓடு குதிரை, வளர் தமிழ். நன்றாக கவனியுங்கள். முதலில் இருக்கக்கூடியது வேர்ச்சொல், அடிச்சொல். கட்டளையாக இருக்கக்கூடியது பகுதி, கட்டளை. அடுத்ததாக இருக்கக்கூடியது பெயர் சொல். இந்த அடிச்சொல்லும் வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேர்ந்து வரக்கூடியது. அதன் காரணமாகத்தான் காலம் கறந்த பெயரெச்சம் என்கிறோம். 3 காலங்களும் மறைந்து வரக்கூடிய இந்த காலம் கறந்த பெயரெச்சத்தை வினை தொகை என்போம். வேற்றுமை தொகையில் ஐயால் கூ இன் அது கண் என்ற வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்ததல்லவா. உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் அதனுடைய பயனும் மறைந்து வந்ததல்லவா. இங்கு இருக்கக்கூடிய வினை தொகையில் 3 காலங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3ம் மறைந்து வருவதன் காரணமாக இதற்கு வினை தொகை என்று பெயர். என்ன மாணவர்களே, புரிந்ததா? அடுத்தது சொல்லலாமா? இது வினை தொகை. நாம் பார்த்திருக்கக்கூடிய தொகைநிலை தொடர்களில் முதல்ல இருக்கக்கூடியது வேற்றுமை தொகை பார்த்தோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது வினை தொகை. தொகைநிலை தொடரில் முதலாவதாக வேற்றுமை தொகை பார்த்தோம். அதனை தொடர்ந்து வினை தொகை பார்த்தோம். இப்பொழுது பண்பு தொகை பார்ப்போமா? மூன்றாவதாக அமையக்கூடியது பண்பு தொகை. தொகை என்றால் என்ன? தொக்கி வரக்கூடியது, மறைந்து வரக்கூடியது. எது மறைந்து வரக்கூடியது? பண்பு உருபு மறைந்து வரக்கூடியது. பண்பு உருபு மறைந்து வந்தால் பண்பு தொகை, வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை, 3 காலங்களும் மறைந்து வந்தால் வினை தொகை, பண்பு உருபு மறைந்து வந்தால் பண்பு தொகை. இப்பொழுது பார்க்க போகிறோம். தொகை என்பது தொக்கி வரக்கூடியது, பண்பு உருபு மறைந்து வரக்கூடியது. பண்பு என்றால் என்ன? குணம், பண்பு. எதையெல்லாம் பண்புகளாக நாம் இங்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் இலக்கணத்தில் நிறம், சுவை, வடிவம், அளவு. இந்த 4 அடிப்படையில் பண்பு தொகை அமையக்கூடியது. ஒவ்வொன்றாக பார்ப்போம். நிறம், என்னென்ன நிறங்கள் இருக்கின்றன? நம்முடைய பச்சை, கருமை, சிவப்பு, நீலம், மஞ்சள் நிறங்கள். சுவை, 6 சுவைகள். அடுத்ததாக வடிவம், என்னென்ன வடிவங்கள்? முக்கோணம், செவ்வகம், சதுரம், இந்த மாதிரியான வடிவங்கள், வட்டம். அடுத்ததாக இருக்கக்கூடியது அளவு, எண்ணிக்கை, எண்ணல், எடுத்தல், நிறுத்தல், முகத்தல் சொல்கிறோம் அல்லவா.
அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அளவுகள் அவற்றின் அடிப்படையில் முதலில் பண்புத்தொகையை பற்றி பார்ப்போமா? நிறத்தின் அடிப்படையில் செந்தாமரை, வெண்ணிலவு, கருங்கல், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாசிலை, பசுமை இலை, இந்த மாதிரியாக நிறத்தின் அடிப்படையில் அமையக்கூடியது. இங்கு பார்க்கலாம், செந்தாமரை என்றால் செம்மை தாமரை. பண்பு உருபு என்ன? ஆகிய, ஆன. இந்த உருபுகள் பண்பு உருபுகள். அந்த மை என்ற விகுதி, மை என்ற விகுதியும் மறைந்து வரும். ஆகிய, ஆன ஆகிய பண்பு உருபுகள் மறைந்து வரக்கூடியது. செந்தாமரை என்றால் செம்மையாகிய தாமரை, செம்மை ஆகிய தாமரை செந்தாமரை. வெண்ணிலவு, வெண்மையாகிய நிலவு, வெண்மை நிலவு, வெண்ணிலவு. கருங்கல், கருமை ஆகிய கல். பாசிலை, பசுமை கூட்டல் இலை, பாசிலை. இங்கு வெண்மையாகிய தாமரை, செம்மையாகிய தாமரை, வெண்மையாகிய நிலா, கருமையான கல், பசுமையான இலை, பசுமையாகிய இலை. ஆக இந்த மாதிரி நிறத்தை சொல்லி வரக்கூடியது பண்பு தொகை. நிறத்தின் அடிப்படையில் சுவை, இன்தமிழ். இன்தமிழ் என்பது இனிமை ஆகிய தமிழ், இனிமை தமிழ், இனிமை ஆகிய தமிழ். புரிகிறதா? அடுத்தது வடிவத்தின் அடிப்படையில் சொல்வோமா? வட்டக்கல், வட்டக்கல், வட்டம் ஆகிய கல். ஆகிய என்ற பண்பு உருவு, இந்த ஆகிய என்ற பண்பு உருவு இதில் மறைந்து வருகிறது. வட்டம் கூட்டல் கல், வட்டம் கூட்டல் கல். இங்கு ஆகிய என்ற பண்பு உருவு மறைந்து வருகிறது. அடுத்தது அளவு, முத்தமிழ். முத்தமிழ் என்றால் என்ன? 3 கூட்டல் தமிழ். மூன்று கூட்டல் மூன்றாகிய தமிழ். மூன்றாகிய தமிழ் என்ன? இயல், இசை, நாடகம் என்ற மூன்றாகிய தமிழ். அதே போன்று மூவேந்தர், மூன்றாகிய வேந்தர்கள், சேர, சோழ, பாண்டியர் என்ற மூவேந்தர்கள். நாற்றிசை, நான்காகிய திசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்ற 4 திசைகள். இந்த மாதிரி அளவின் அடிப்படையில் வரக்கூடியது, நிறத்தின் அடிப்படையில் வரக்கூடியது, சுவை, வடிவம், அளவு என்ற 4 அடிப்படையில் வரக்கூடியது பண்புத்தொகை. பண்புத்தொகை என்பது 2 சொற்களுக்கு இடையில் ஆகிய, ஆன என்ற உருபுகள், பண்பு உருபுகள் மறைந்து வரக்கூடியது. மை என்ற விகுதி மறைந்து வரக்கூடியது. ஆகிய, ஆன என்ற பண்பு உருபுகள் மறைந்து வரக்கூடியது பண்புத்தொகை. என்ன மாணவர்களை, புரிந்ததா? அதனை தொடர்ந்து இந்த பண்புத்தொகையோடு தொடர்ந்து வரக்கூடியது இருபெயரொட்டு பண்புத்தொகை. இரு பெயரொட்டு பண்புத்தொகை.
இருபெயரொட்டு பண்புத்தொகை. இப்போ பண்புத்தொகை என்றால் என்ன பார்த்தோம்? ஆகிய, ஆன என்ற உருபுகள், பண்பு உருபுகள் மறைந்து வரக்கூடியது பண்புத்தொகை. இங்கு இருபெயர் ஒட்டு பண்புத்தொகை, இரண்டு பெயர்கள் சேர்ந்து வரக்கூடிய பண்புத்தொகை இருபெயரொட்டு பண்புத்தொகை. அது என்ன இரண்டு பெயர்கள்? சிறப்பு பெயர், பொது பெயர், இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய பண்புத்தொகை. அதாவது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பெண்ணும் இணைந்து வரக்கூடியது. இந்த இரண்டிற்கும் இடையில பண்பு தொகை என்று சொல்லக்கூடிய அதனுடைய உருபு இருக்கிறது இல்லையா, பண்பு உருபு, ஆகிய, ஆன என்ற பண்பு உருபு மறைந்து வரக்கூடியது. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரக்கூடியது. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் மறைந்து வரக்கூடியது. மறைந்து வரக்கூடியது இருபெயரொட்டு பண்புத்தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் மறைந்து வரக்கூடியது. அது என்ன சிறப்பு பெயர், பொது பெயர்? சிறப்பு பெயர் ஆங்கிலத்தில் படித்திருப்பீர்கள், ப்ராப்பர் நவுன். பொது பெயர் காமன் நவுன். ஆக சிறப்பு பெயர் முன் பொது பெயர் பின் வரக்கூடியது. பார்ப்போமா? தமிழ் மொழி, குறிஞ்சி மலர், தென்னை மரம், ஆர்எம் ஜெயின் பள்ளிக்கூடம், இந்த சொற்களை எல்லாம் பாருங்கள். மொழி பல மொழிகளுக்கும் பொதுவானது, மலர் பல மலர்களுக்கும் பொதுவானது, மரம் பல மரங்களுக்கும் பொதுவானது, பள்ளிக்கூடம் என்பது பல பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. மொழி பொதுவானது, மலர் பொதுவான சொல், மரம் பொதுவான சொல், பள்ளிக்கூடம் பொதுவான சொல். அதனை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சிறப்பு சொல் தமிழாகிய மொழி, குறிஞ்சியாகிய மலர், தென்னையாகிய மரம், ஆரம் ஜெயினாகிய பள்ளிக்கூடம். ஆக சிறப்பு பெயர் முன் பொது பெயர் பின், பொதுவான சொற்கள். பறவை பொதுவான சொல், அதில் குறிப்பிட்டு சொல்லுகிறோம் அல்லவா? அந்த மாதிரியாக சிறப்பு பெயர் முன் பொது பெயர் பின் அமையக்கூடியது. எத்தனையோ மலர்கள் இருக்கலாம், அதில் மல்லிகை மலர் குறிப்பிடுகிறோம் அல்லவா? ஆக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முதல் சொல் சிறப்பு பெயர் முன்னாகவும் பொது பெயர் முன்னாகவும் சாதாரணமாக இருக்கக்கூடியது. நகரம், திருவள்ளூர் நகரம். நகரம் என்பது பொதுவான சொல், குறிப்பிட்டு சொல்லக்கூடியது திருவள்ளூர் நகரம். புத்தகம் பொதுவான சொல், தமிழ் புத்தகம். எதை குறிப்பிட்டு சொல்கிறோமோ சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அமையக்கூடியது. இரண்டிற்கும் இடையில ஆகிய என்ற பண்பு உருபு மறைந்து வரக்கூடியது. ஆக இரண்டு பெயர்களோடு இரு பெயர் ஒட்டி பண்பு உருபு மறைந்து வரக்கூடியது இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை. புரிகிறதா மாணவர்களே? பண்புத்தொகை என்பது பண்பு உருபு மறைந்து வந்தால் பண்புத்தொகை. அது நிறம், சுவை, வடிவம், அளவு என்ற அமைப்பில் வரக்கூடியது பார்த்தோம், பார்த்திருப்பீர்கள். பண்புத்தொகை நிறம், சுவை, வடிவம், அளவு இந்த அமைப்பில் அமையக்கூடியது. என்னவெல்லாம் வரும் பார்த்தோம். நிறத்தை அடிப்படையாக கொண்டு, அதற்கு அடுத்தது சுவையின் அடிப்படையில், அதற்கு அடுத்தது வடிவத்தின் அடிப்படையில், வட்டக்கல், வட்டமாகிய கல். அதே போன்று அளவின் அடிப்படையில் முத்தமிழ், மூன்று தமிழ், நாற்றிசை, மூவேந்தர்கள், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். இவை நிறம், சுவை, வடிவம், அளவு ஆகிய அமைப்பின் கீழ் வரக்கூடியது. அடுத்ததாக நாம் பார்த்தது அதனோடு தொடர்புடைய இருபெயரொட்டு பண்புத்தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் மறைந்து வரக்கூடியது. பொது பெயர் பின்னும் அமைய இடையில்
பண்பு உருபு மறைந்து வரக்கூடியது. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அமைய இடையில் பண்பு உருபு மறைந்து வரக்கூடியது. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அமைய இடையில் பண்பு உருபு மறைந்து வரக்கூடியது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. நினைவில் கொள்ளுங்கள், சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அமைய இடையில் பண்பு உருபு மறைந்து வரக்கூடியது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. அவை இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாரை பாம்பு. சாரை பாம்பு, பாம்பு என்பது பொதுவான சொல். சாரை பாம்பு என்பது குறிப்பிட்ட ஒரு வகையை சொல்லக்கூடியது. அந்த மாதிரி அமையக்கூடியது. இது போன்ற பல சொற்கள் நீங்கள் வீட்டில் எழுதி பார்க்கலாம். தமிழ் மொழி, குறிஞ்சி மலர், தென்னை மரம், ஸ்ரீ ஆரம்ஜியின் பள்ளி, அந்த மாதிரியாக அமையக்கூடியது பண்பு தொகையில் இரு பெயரொட்டு பண்பு தொகை. நாம் முதலில் பார்த்திருக்கக்கூடியது வேற்றுமை தொகை. அதில் உருவும் பயனும் உடன் தொகை பார்த்தோம். அதை தொடர்ந்து என்ன பார்த்தோம்? வினைத்தொகை பார்த்தோம். வினைத்தொகையை தொடர்ந்து நாம் பார்த்தது பண்புத்தொகை. அந்த பண்புத்தொகையில் இரு பெயரொட்டு பண்புத்தொகை பார்த்தோம். இவை எல்லாம் எதற்குள் வரக்கூடியது? தொகைநிலை தொடர்கள். இப்போ தொகைநிலை தொடர்களில் நாம் பார்த்தது வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை பார்த்தோம். இன்னும் 3 தொகைகள் தொடர்ந்து பார்ப்போமா? இதை அடுத்து தொடர்ந்து வரக்கூடியது வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை. இதை அடுத்து வரக்கூடியது உவமை தொகை. உவமை தொகை. தொகை என்பது மறைந்து வரக்கூடியது. என்ன மறைந்து வரக்கூடியது? உவமை உருபுகள் மறைந்து வரக்கூடியது. பண்பு உருபு மறைந்து வந்தால் பண்பு தொகை, வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை. இங்கு உவம உருபு மறைந்து வந்தால் உவமை தொகை. அது என்ன உவம உருபு? என்ன? போல, புரைய, போல, புரைய, அன்ன, மற்று, தற்று, இந்த மாதிரி எல்லாம் உவம உருபுகள் மறைந்து வரக்கூடியது உவமை தொகை. அதுபோல, போல, போன்ற இவையெல்லாம் மறைந்து வரக்கூடியது உவமை தொகை. உவம உருபு பார்க்கலாம். முத்துப்பல், பவளவாய், மதிமுகம், தேன் தமிழ், கயல்விழி, இந்த மாதிரியான சொற்கள் இதையெல்லாம் பார்ப்போம். முத்துப்பல் என்றால் என்ன? பல் என்பது தெரியும், வாய் என்பது தெரியும், முகம், தமிழ், இதெல்லாம் தெரியும். இது எதை போன்று இருந்தது? இங்கே இருக்கக்கூடியது இது உவமை. உவமை, இவையெல்லாம் உவமை. பவழம், மதி, தேன், கயல், உவமை. இது உவமேயம். உவமேயம் என்றால் எதற்கு ஒப்புமைப்படுத்தி காட்டுகிறோம்? இப்போ பல்லுக்கு ஒரு ஒப்புமையை சொல்கிறோம். பல் என்பது உவமேயம். அதற்கு ஒப்புமையாக எதை சொல்கிறோமோ அது உவமை. இது உவமை, இது உவமேயம். முத்து உவமை, பவளம் உவமை, மதி, தேன், கயல் இவையெல்லாம் உவமை. பல், வாய், முகம், தமிழ், விழி இவையெல்லாம் உவமேயம். இந்த இரண்டிற்கும் இடையில் ஒன்று மறைந்து வந்திருக்கிறது. என்ன மறைந்து வந்திருக்கிறது? முத்துப்பல் என்றால் என்ன? முத்து போன்ற பல். முத்து போன்ற பல், பவளம் போன்ற வாய், மதிமுகம், மதி போன்ற முகம், தேன் போன்ற தமிழ், இனிய தமிழ், கயல் போன்ற விழி.
இங்கு முத்து போன்ற பற்கள் அப்படின்னு சொன்னாக்க, முத்துக்கள் என்பன முழுமையான வெண்மை என்று சொல்ல முடியாது. முத்து என்பது கொஞ்சம் அந்த வெண்மையில் குறைந்த நிறம். ஆனால் நம்முடைய பற்களும் முழு வெண்மையாக இருக்காது, தந்த நிறம் என்பவர்கள் கொஞ்சம் வெண்மையில் குறைந்த நிறம். அந்த மாதிரி முத்துக்கள், எப்படி முத்துக்கள் எல்லாம் வரிசையாக கோர்த்தால் அழகாக பார்ப்பதற்கு காட்சி அளிக்குமோ, அதே போன்று பற்கள் எல்லாம் அந்த வெண்மை நிறத்தில் வரிசையாக அமைந்து பார்ப்பதற்கு அழகாக இருப்பதன் காரணமாக முத்து போன்ற பற்கள் என்று சொல்வார்கள். ஆக முத்து போன்ற பற்கள் என்பதில் போன்ற என்ற சொல் முத்துப்பல், இதில் போன்ற என்ற உவம உருபு. போன்ற என்பது உவம உருபு. இது உவமை, முத்து உவமை, பல் உவமேயம். இந்த இரண்டிற்கும் இடையில் போன்ற என்ற உவம உருபு மறைந்து வந்துள்ளது. உவம உருபு மறைந்து வந்ததன் காரணமாக இது உவமை தொகை. உவம உருபுகள் போல, புரைய, அன்ன, மற்று, தற்று. நீங்கள் இதை எழுதவில்லையே என்று சொல்லலாம். போல என்பது போல, போன்ற எல்லாமே ஒன்று. போன்ற, போல, அதுபோல, இவை எல்லாமே உவம உருபுகள். இவை மறைந்து வருவதன் காரணமாக உவமை தொகை. பவளவாய், பவளம் போன்ற வாய். நம்முடைய பெருமாளுடைய முகம் பார்த்தாலே தெரியும். வாயில் பச்சைமா மலைபோல் மேனி, பவளவாய் கமலச்செங்கன், அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறனும் வேண்டேன் அரங்கமா நகருளானே பாடியிருக்கிறாரல்வா. பவளவாய், பவளம் மாதிரி வாய். இப்பெல்லாம் அந்த முகத்தில் உதட்டு சாயம் பூசி கொண்டிருக்கிறார்கள், லிப்ஸ்டிக் போடாமல். உதடு சிவப்பது கிடையாது. இறைவனுக்கு உதடுகள் சிவந்த வாய், பவளவாய், பவளம் போன்ற வாய். மதி போன்ற முகம். மதி என்றால் என்ன? சந்திரன். மதி என்றால் சந்திரன். சந்திரன் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும், அந்த மாதிரி பிரகாசமான ஒரு முகம். அதன் காரணமாக மதி முகம், மதியை போன்ற முகம், சந்திரனை மாதிரியான பிரகாசமான முகம் மதிமுகம். தேன் தமிழ், தேன் போன்ற தமிழ், தேன் மாதிரி இனிமையான தமிழ். பாரதியார் பாடல் கேள்விப்பட்டிருப்பீர்களா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அந்த இனிமையான மொழி, இனிமையிலே இயற்கையிலே இனிமையாக இருக்கக்கூடியது தேன், மருத்துவ குணம் நிறைந்தது. அந்த தேன் தமிழ் என்றால் சிறப்பான இனிமையான தமிழ், இனிமை தமிழ், தேன் போன்ற இனிமையான தமிழ். அதற்காக தான் தேன் போன்ற தமிழ், போன்ற என்ற உருபு மறைந்து வருகிறது. கயல் விழி. கயல் என்றால் என்ன? கயல் என்றால் மீன். மீனுக்கும் கண்ணுக்கும் எங்கு சம்பந்தம் வந்தது? மீன் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? அந்த கயல் போன்ற விழி. கயல்னா மீன். மீன் இந்த கண்கள் மீனை போன்று இருக்கக்கூடிய கண், அதனால கயல் போன்ற விழி. அந்த விழியானது பார்ப்பதற்கு மீனை போன்று இருக்கக்கூடியது. தண்ணீரில் இருக்கக்கூடிய மீன் எவ்வாறு துடித்து செல்லுமோ அதே போன்று கண்ணானது பார்ப்பதற்கு அழகாக உருண்டு தெரியக்கூடிய அந்த பார்வையானது கயல் போன்று இருப்பதன் காரணமாக கயல் போன்ற விழி. கயல் என்றால் மீன், மீன் போன்ற கண், அழகிய கண்கள், அதற்காக கயல் விழி. ஆக இங்கு உவமை தொகையில் அது போல, புரைய, அன்ன, இன்ன, மற்று, தற்று இந்த மாதிரியான ஓம உருபுகள் மறைந்து வந்தால் உவமை தொகை. எந்த உருபு மறைந்து வருகிறதோ அந்த தொகை. இங்கு உவமை உருபு மறைந்து வந்ததன் காரணமாக இவையெல்லாம் உவமை தொகை. முதலில் இருக்கக்கூடியது உவமை, அடுத்ததாக இருக்கக்கூடியது உவமேயம். இரண்டிற்கும் இடையில் போன்ற முதலான ஓம உருபுகள் மறைந்து வந்திருக்கிறது. என்ன மாணவர்களே, உவமை தொகை புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து பார்ப்போமா? வணக்கம்.